எந்த மொழியும் எந்த மாநிலத்தில் எந்த மொழியோட பயன்படுத்தலாம் பேசலாம்ன்ற சட்டம் இருக்கு. ஆனா கன்னட அமைப்புகளுக்கு அந்த அறிவே கிடையாது. கன்னடம் மட்டும் தான் பயன்படுத்தணும், கன்னடம் மட்டும் தான் பேசணும் அப்படின்றத ஏற்றுக்கொள்ள முடியாது. சக தமிழ் பத்திரிகையாளர்கள் தமிழ பேசிக்கிறாங்க. விதான்சௌதால ஒரு மாநில அரசு கர்நாடக அரசு ஊழியர் இந்த கண்டனம் தெரிவிச்சு அவர் மிரட்டல் விடுறாரு. தமிழ் பேசுறாங்க, தயங்கி தான் பேசுவாங்க. தமிழ் இன்னும் சொன்னா மறைஞ்சு பேசுவாங்க. இந்த மாதிரி சூழல் தான் இருக்கு. கர்நாடகத்தில் தமிழர்கள் தாக்கப்படும் போதோ தமிழ் பெயர் பலகை அடிக்கிறது, தமிழ் வழிபாட்டு மறுக்கப்படுறது, இதெல்லாம் மொழி சிறுபான்மைக்கு எதிரான செயல். இதெல்லாம் தமிழ்நாட்டில் இருக்கிற தமிழ் தேசிய அமைப்புகள், தமிழ் தேசிய கட்சிகள் இவங்க எல்லாம் ஒன்று சேர்ந்து என்ன செய்யணும்னாக்கா உச்சநீதிமன்றத்தை வழக்கு தொடுக்கலாம், எங்களுக்கு பாதுகாப்பு அரணா நிக்கலாம். தமிழர்கள் எங்க போனாலும் தமிழர்கள் என்ற அடையாளத்தை மாத்தது கிடையாது. நாங்க தாய்மொழி தமிழ் அப்படின்ற உறுதியா இருக்கும். அது பிற மொழியை மாதிரி நாங்க மாத்திக்கிறது கிடையாது. அதனாலதான் தமிழர்கள் தாக்கப்படுவதற்கும் ஒதுக்குறதுக்கும் தான் காரணம். இங்க கர்நாடகத்தில் ஒரு மலையாளிகள் பாதிக்கப்பட்டா கேரளா குரல் வருது. தமிழர்களை மிரட்டும் போதோ தாக்குதல் பண்ணும் போதோ தமிழ்நாட்டில வெறும் வெட்டு அறிக்கை மட்டும் தான் வருது. தமிழக அரசோ தமிழக சட்டமன்ற உறுப்பினர்களோ அங்க இருக்கிற மந்திரிகளோ இங்க தமிழர்களுக்கு ஆதரவா இங்க குரல் கொடுக்கறது கிடையாது. அங்க கர்நாடகத்துல தமிழர்கள் அரசியல் அனாதைகளா தான் இருக்கும். அந்த திராவிட சித்தாந்தத்துல ஊறி இருக்கிறதால அவங்களும் ஒரு பெயரளவுக்கு நாடகம் தான் போடுறாங்க. லகரம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் கர்நாடகா தமிழர் பாதுகாப்பு இயக்கத்தின் தலைவர் கோபி ஏகாம்பரம் அவர்கள். வணக்கம். 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 கர்நாடகா மாநகராட்சி அறிவிப்பு ஒரு 60% கர்நாடக மொழியிலே இருக்கணும், பெயர் பலகைகள் எல்லாத்துலயுமே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி, அதன் பிறகு கர்நாடக அமைப்புகள் குறிப்பா ரக்ஷண வேதி அமைப்புங்கிறது எல்லா கடைகளையும் அடிச்சு நொறுக்கி, இதற்கு முன்னாடி காவேரி பிரச்சனையா இருக்கட்டும், இல்ல குறிப்பா மொழி பிரச்சனை வரும்போதே அங்க ஒரு வன்முறை கர்நாடகாவில இருந்துகிட்டே இருக்கு. இப்போதைக்கு எப்படி இருக்கு நிலைமை, எப்படி இருக்கு, என்ன அவங்களோட நோக்கம் என்ன, கர்நாடக அமைப்புகளோட நோக்கம் என்ன? கடந்த வாரம் சித்தராமையா அறிவிச்சிருக்காரு கர்நாடக முதல்வர். மதிப்புக்குரிய சித்தராமையா என்ன சொல்லியிருக்காருனாக்கா, கர்நாடகத்துல அனைத்து பெயர் பலகைகள் வணிக வாளங்கள் உட்பட தொழில் நிறுவனங்கள் அனைத்து பெயர் பலகைகளிலும் 60% இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. பெயர் பலகைகள் 60% கன்னடத்துல இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. மீதமுள்ள 40% ஆங்கிலம் தவிர்த்து பிற மொழிகள், அதாவது ஆங்கிலம் 20%, மற்ற பிற மொழி தமிழோ தெலுங்கு கன்னடம் மலையாளம் ஹிந்தி இந்த மாதிரி 20% பயன்படுத்தலாம். மொத்தத்துல கன்னடம் 60% போல்டா இருக்கணும்னு சொல்லிட்டு முதல்வர் அறிவிச்சிருக்காரு. இது வரவேற்க வேண்டிய விஷயம் தான். இதுக்கு கர்நாடக தமிழர் பாதுகாப்பு இயக்கம் நாங்க வரவேற்பு அளிக்கிறோம். ஆனால் இது தட்டி கேட்க, பெயர் பலகை 60% இல்லாத பட்சத்துல தட்டி கேட்க வேண்டியது யாருன்னு பாத்தீங்கன்னாக்கா கர்நாடக அரசு, அதான் மாநகராட்சி கமிஷனர் தான் நடவடிக்கை எடுக்கணும். ஆனா இங்க கர்நாடகத்துல பாத்தீங்கன்னாக்கா சட்டத்தை கையில எடுத்துக்கொண்டு கன்னட அமைப்புகள் அவங்களே கடைகள் உடைக்கிறது, வணிகவாளர்கள் உள்ள மிரட்டுறது, அச்சுறுத்தல் பண்றது, இந்த மாதிரி வேலை தொடர்ச்சி ஈடுபட்டு வராங்க. இதற்கு கர்நாடக பாதுகாப்பு இயக்கம் கடுமையான கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறது. ஏன்னா கர்நாடகத்துல கன்னடம் 60% இருக்கணும். இதை கர்நாடக தமிழ் அமைப்பு நாங்க முதல்ல வரவேற்கிறோம். இதை அனைத்து அமைப்புகளும் அனைத்து கடைகளும் வணிகவாளர்களும் செயல்படுத்தணும்னு சொல்லிட்டு நாங்களும் கோரிக்கை வைக்கிறோம். இதுல கன்னட அமைப்புகளுடைய அவங்க திட்டமிட்டு சரியா செயல்படுறாங்க. என்ன காரணம்னாக்கா, இப்போ கர்நாடகத்துல நிறைய சிக்குப்பேட்டை போன்ற பகுதிகளில் மார்வாடிகளும் குஜராத்திகளும் தான் அதிகமா கடை வச்சிருக்காங்க. அவங்கள இந்த மிரட்டுறது அச்சுறுத்துறது என்ன காரணம்னாக்கா, தங்களுடைய அமைப்பின் விளம்பரத்திற்காகவும் லாபத்திற்காகவும் நாங்க இருப்பை காட்டிக் கொள்வதற்காகவும் இந்த கடையை உடைக்கிறது மிரட்டல் தொழிலில் ஈடுபட்டு இருக்காங்க. கன்னட மொழி வளர்ச்சி இப்படி கிடையாது. இப்படி ரவுடிசத்தில் ஈடுபடுற கன்னட அமைப்புகளை நாங்க கடுமையா எச்சரிக்கை விடுறோம். கர்நாடகா பொறுத்தவரைக்கும் அந்த அமைப்புகள் குறிப்பா பெரிய வணிக வளாகங்களுக்கு அவங்கள்ட்ட இருந்து பணத்தை வாங்குறதுக்காகவும் அவங்கள ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறதுக்காக பண்றாங்க. ஆமாங்க, குறிப்பா அது விளம்பரம் நோக்கமும் விளம்பரத்திற்காகவும் இந்த மாதிரி அமைப்புகள் தமிழர்கள் இப்போதைக்கு தாக்கப்பட்டிருக்காங்களா, பாதிக்கப்பட்டிருக்காங்களா? குறிப்பா பாத்தீங்கன்னா தொடர்ச்சியா தமிழர்கள் மீது தாக்குதலும், தமிழ் பேசினா அவங்களை மிரட்டுறதும் தொடர்ச்சியா வாடிக்கை நடந்து கொண்டு தான் இருக்கிறது. இதுக்கு நாங்க பலமுறை கன்னட அமைப்புகள் புகார் தெரிவிச்சிருக்கோம். இது வன்மையா கண்டிக்க விஷயம். என்னன்னாக்கா, இந்திய அரசியல் சட்ட பிரகாரம் எந்த மொழியும் எந்த மாநிலத்தில் எந்த மொழியோட பயன்படுத்தலாம் பேசலாம்ன்ற சட்டம் இருக்கு. ஆனா கன்னட அமைப்புகளுக்கு அந்த அறிவே கிடையாது. அது ஒரு சில அமைப்புகளுக்கு, பல கன்னட அமைப்புகள் இது போன்ற இப்போ குறிப்பா இந்த நாராயணகவுடா ரக்ஷண வேதிக்கிற அமைப்பு அவங்கதான் இந்த மாதிரி சட்டத்தை மீறிய குற்றச்செயல் ஈடுபட்டு இருக்காங்க. இப்ப கூட அவரை கைது பண்ணி ஒரு 10 நாள் சிறையில வச்சிருக்காங்க. ஆனாலும் பாத்தீங்கன்னா நாராயணகவுடாவுடைய தூண்டுதலால் பல கன்னட அமைப்புகள் பிற மொழியின் மீது வன்மத்தை காட்டுறாங்க, வன்மத்தை கக்குறாங்க, இந்த பெயர் பலகையை உடைக்கிறது, தொடர்ச்சியா இந்த மாதிரி செயலில் ஈடுபட்டு வராங்க. குறிப்பா தமிழர்கள் மீது தொடர்ச்சியா பல்வேறு மிரட்டல்களும் தமிழர் கடைகள் மீது தாக்குதலும் தொடர்ந்து நடைபெற்று கொண்டுதான் இருக்கிறது. நாங்க பல முறை காவல்துறை புகாரும் கொடுத்திருக்கோம். இது கர்நாடக அரசு வேடிக்கை தான் பார்த்துக் கொண்டிருக்கிறது.
கர்நாடகாவை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ், பிஜேபி, இந்திய தேசிய கட்சிகள் வந்து ஆட்சியில இருக்கு. குறிப்பா கர்நாடகா மாநிலத்துல இருக்கக்கூடிய அமைப்புகள் இந்த மாதிரி செயல்பாடுல ஈடுபடும். இந்த பிஜேபி, காங்கிரஸ் போன்ற அமைப்புகளோட நிலைப்பாடு என்னவா இருக்கு? அவங்களும் வந்து இந்த அடிச்சு உடைக்கிறத வந்து பெருசா வந்து எடுத்துக்கலையா, அதை கண்டுக்கலையா, கண்டிக்கிறது இல்லையா? அதாவது தமிழர்கள் மீது தாக்குதல் நடக்கும்போது சரி, பெரும்பாலும் பிற மொழியில் நம்ம தாக்குதல் நடத்தும் போது சரி, கடந்த காலங்கள் எடியூரப்பா ஆட்சி காலத்துல பாஜகன்னு சொல்ல விரும்பல, எடியூரப்பா அவருடைய ஆட்சி காலத்துல தமிழர்களுக்கு பாதுகாப்பு இருந்தது. அதாவது காணாமைப்புகள் வந்து வன்முறை ஈடுபட்டாலோ, சட்டத்தை மீறி செயல்பட்டாலோ அதை வந்து தட்டி எடியூரப்பா வந்து கொஞ்சம் சில காணாமைப்புகளை வந்து அடக்கி வைத்தார். ஆனா இப்ப இருக்கிற வந்து காங்கிரஸ் அரசாங்கம் வந்துட்டு இப்பதான் நடவடிக்கை எடுத்திருக்காங்க. ஆனா இது வந்து ஒருவர் மீது நடவடிக்கை எடுத்து நாங்க வந்து ஏற்கல. இவங்க நாங்க என்ன எதிர்பார்க்கிறோம்னாக்கா, சட்டத்தை மீறி தமிழர்கள் மீதோ பிற மொழியின் மீதோ வன்மத்தை கக்கிற யாரா இருந்தாலும் நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிட்டு நாங்க கோரிக்கை வைக்கிறோம். அதாவது கர்நாடகத்துல இந்த மண்ணின் மைந்தர்கள், இந்த மண்ணின் மீதுல மதிக்கிறோம். நாங்க கன்னட மொழியும் கன்னட மண்ணையும் மதிக்கிறோம். அதே போல யார் மதிக்கலையோ அவங்க சட்ட ரீதியாக அது கொள்ளணும். அனைத்து கடைகளும் சரி, தொழில் நிறுவனம் சரி, பெயர் பலகை வந்து 60% இருக்கணும். இதை கர்நாடகத்தோட பாதுகாப்பை நான் கூட வலியுறுத்துறோம். பெயர் பலகையில் 60%க்கு பிறகு ஆங்கிலம், தமிழ், தெலுங்கு, மலையாளம் எதை வேணா பயன்படுத்தலாம். இது நாட் ஒன்லி கர்நாடகம் மட்டும் கிடையாது, தமிழ்நாட்டிலும் சரி, ஆந்திராலையும் சரி, கேரளாலையும் சரி. இப்ப தமிழ்நாட்டை பார்த்தா தமிழுக்கு பிறகு நம்ம தமிழ் 60%, அடுத்து வந்து ஆங்கிலம், தெலுங்கு, கன்னடம் எந்த மொழியா தான் பயன்படுத்தலாம். இது வந்து தமிழ்நாட்டுல யாரும் எதிர்ப்பு தெரிவிக்க போறது இல்லை. அதே போல கர்நாடகத்திலையும் வந்துட்டு முதல்ல கன்னடம் முதன்மையாக இருக்கணும். அதன் பிறகு வந்து ஆங்கிலத்துக்கு பிறகு பிற மொழியை பயன்படுத்தலாம். சட்டத்திலேயே இடம் இருக்குது. ஆனா இங்க கன்னட அமைப்புகள் வந்து கன்னடம் மட்டும் தான் பயன்படுத்தணும், கன்னடம் மட்டும் தான் பேசணும் அப்படின்றத வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது. இது இப்ப செயல்பட்டு கொண்டிருக்கிற காங்கிரஸ் அரசு வேடிக்கை தான் பார்த்து கொண்டிருக்கிறது. எதுவும் கடுமையான நடவடிக்கை எதுவும் எடுக்கல. குறிப்பா வந்து அமைப்புகள் வந்து கடைகள்லயோ பெயர் பலகைகளையோ இருக்கக்கூடிய மொழியை வந்து மாற்றணும்னு சொல்றது ஒரு ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயமா இருக்கும். ஆனா அங்க இருக்க மக்கள் வந்து நீங்க கன்னடம் தான் பேசணுங்கிற மாதிரி திணிக்கிறது இருக்கு இல்ல. நீங்க வந்து கன்னடம் தான் பேசணும் அப்படின்னு திணிக்கிறது இல்ல. பிற மொழியினர் வந்து உடனே கத்துக்க முடியாது தானே. மார்வாடிகளை வந்து இந்த மாதிரி எச்சரித்தா ஒரு செய்தி. அங்க இருக்க தமிழர்களையும் பேசணும்னு அறிவுறுத்துறாங்கல்ல, இது வந்து தவறு தானே, தவறான விஷயம் தான். இப்ப பாத்தீங்கன்னாக்கா, ஒரு ஹிந்திக்காரன் வந்து ஒரு பெங்களூர் வந்து 1 மாசம் தான் ஆகுது. அவன் ஏதோ தள்ளுவண்டி வியாபாரம் பண்ணிட்டு இருக்கான். சில கடைகளையும் வேலை பண்றாங்க. மால்ல வேலை பண்ணும்போது சில கன்னட அமைப்பினர் போயிட்டு அவங்க கிட்ட வந்து கன்னடத்துல பேசுறாங்க. டேய், இது கர்நாடகம், கன்னடத்துல பேசணும்னு சொல்லி மிரட்டுறாங்க. அவனுக்கு ஒரு வட இந்தியனுக்கு கன்னடம் தெரியாது. இனிமேல் தான் கத்துக்குவான். அதை கோரிக்கை வைக்கலாம். கர்நாடகம் வந்திருக்க கன்னடம் கத்துக்கப்பா, கன்னடத்தை வழக்கத்துக்கு உதவும் சொல்லிட்டு அப்படி சொல்றது சொல்லலாம். அது உரிமை இருக்கு. மொழி தெரியாத மிரட்டுறதும் அடிக்கிறதும் இதெல்லாம் சமீபத்துல இப்ப கூட பாத்தீங்கன்னா யஷ்வந்த் பக்கம் மெட்ரோ ஸ்டேஷன் கிட்ட ஒரு இந்திக்காரன் நடிச்சிருக்காங்க. அவனு காவல்துறையை வைத்துக் கொண்டு அவங்க எதிர்களையும் மிரட்டுறாங்க, அடிக்கிறாங்க. இதெல்லாம் வந்து ரொம்ப அட்டூழியம், அநியாயம். இதே போல இந்திக்காரன் மட்டும் கிடையாது, முன்னாட்டு கூட நிறைய தமிழர்கள் தொழில் ரீதியாவோ இல்ல வியாபார ரீதியாவோ பெங்களூர் வரும்போது அவங்க கன்னடம் தெரியாது, அவங்க தமிழ் பேசுறாங்க. அப்படி பேசும்போது வந்து அவங்கள மிரட்டுறது, கன்னடம் பேசு, கன்னடத்தை தமிழ் பேசுறது இதெல்லாம் வந்து இந்திய அரசியல் சட்டத்துக்கு எதிரானது. இது தேசிய ஒருமைப்பாட்டுக்கு எதிரானது. கன்னட அமைப்புகள் குறிப்பா வந்து இந்த வேலை பார்க்க வரக்கூடிய ஏழை எளிய மக்களை மட்டும் தாக்குதல் ஈடுபடுறாங்க. அதே மாதிரி சின்ன சின்ன கடைகளை மட்டும் இந்த மாதிரி அடிச்சு நொறுக்கிற விஷயம் இருக்கு. மத்திய மாநில அரசுகள் அது மாதிரி அமைப்புகள்ல வந்து இந்தியோ இங்கிலீஷோ இருக்கும். அதே மாதிரி பெரிய நிறுவனங்களை வந்து குறி வைக்கிறது இருக்கு. அந்த பக்கமே போகாம சின்ன கடைகளை மட்டும் அடிச்சு நோக்கிறதுல ஈடுபடு. ஆமா, அதாவது இங்க பாத்தீங்கன்னாக்கா சிறு நிறுவனங்கள், தள்ளுவண்டி வியாபாரிகள், காய்கறி வியாபாரிகள், இந்த மாதிரி மால்ல வந்து இந்த வேலை செய்யற அபார்ட்மெண்ட்ல வேலை செய்யற வாட்ச்மேனுங்க, இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் மிரட்டுறது அடிக்கதான் செய்யறாங்க. ஆனா இவங்க மேல காட்டுற அந்த வன்மத்தையோ பெரிய பெரிய தொழிற்சாலைகளிலோ பெரிய நிறுவனங்கள்ல வந்துட்டு பெரும்பாலும் ஹிந்தி பேசும் அதிகமா இருக்காங்க. அங்கெல்லாம் காட்டுறது கிடையாது. ரொம்ப அப்பாவிகள் மீது மட்டும் தான் அந்த வன்மத்தை காட்டுறாங்க. குறிப்பா பள்ளி கல்லூரிகள்ல படிக்கக்கூடிய மாணவர்கள், தமிழ் மாணவர்கள் இருப்பாங்க. அது வேலை பார்க்குற இடங்கள் இருக்கும். அந்த இடங்கள்ல தமிழர்களுக்கு, பிற மொழியினருக்கு இந்த மாதிரி ஒரு அச்சுறுத்தல், ஒரு எச்சரிக்கை இருந்துகிட்டு இருக்கு. அந்த எப்படி பிற மொழியினர் வந்து எப்படி பள்ளி கல்லூரிகளுக்கு செல்றாங்க, எப்படி வேலை வாய்ப்பு போன்ற இடங்கள்லயும் இந்த மாதிரி திணிப்பு இருக்கா? கன்னடம் படிச்சுதான் ஆகணும், கன்னடம் பேசிதான் ஆகணுங்கிற மாதிரி திணிப்பு இருக்கு. ஆமா, இருக்குங்க. அதாவது எடுத்துக்காட்டா பல தொழில் நிறுவனங்கள்ல நம்ம போகும்போது நிறைய பேர் அங்க தெலுங்குல சுரசாரமா பேசுறாங்க. தெலுங்கு அவங்கள விட்டுறாங்க. ஆனா தமிழர்கள் மட்டும் தமிழ் பேசினாலோ மற்ற மொழிகள் யாராவது பேசும்போது தெலுங்குல தவிர்த்து நீங்க தமிழ் பேசும்போது அவங்க மேட்டல் விடுறாங்க. நிறைய பேர் பாத்தீங்கன்னா தமிழ் பேசுனா தயங்கி தான் பேசுவாங்க. தமிழ் இன்னும் சொன்னா மறைஞ்சு பேசுவாங்க. அந்த மாதிரி சூழல் தான் இருக்கு. அதே இங்க பிறந்து வளர்ந்த தமிழர்கள் வந்து எதுவும் நிறைய பேர் பயப்பட மாட்டாங்க, வெளியே தமிழ் பேசுவாங்க. ஆனா தமிழ்நாட்டுல இருந்து வந்திருக்கிற தமிழர்கள் வந்து ஒரு பிற நிறுவனங்கள்ல வந்து பணியாற்றும் பொழுது அங்க மற்ற கன்னடர்கள் மத்தியில வந்து மிகவும் பயத்துக்கு உள்ளாகிதான், ஒரு அச்சத்தோடு தான் தமிழ் பேசுறாங்க. கடந்த காலங்களில் பாத்தீங்கன்னா விதான் சௌதாலேயே வந்துட்டு அந்த கர்நாடக மாநில சட்டசபையிலேயே பாத்தீங்கன்னாக்கா அங்க தமிழ் பத்திரிகையாளர் தமிழ்ல பேசுறாங்க சொல்லிட்டு சக தமிழ் பத்திரிகையாளர்கள் தமிழ்ல பேசிக்கிறாங்க. இதை வந்து பார்த்த ஒரு அங்க விதான் சௌதால வந்து ஒரு சட்டசபை அங்க ஊழியர் ஒருத்தர் வந்து மாநில அரசு, கர்நாடக அரசு ஊழியர் இந்த கண்டனம் தெரிவிச்சு அவர் மிரட்டல் விடுறாரு. இது நடந்திருக்கு. இந்தியா பாகிஸ்தான் போன்ற ஒரு இதுவா பாக்குறாங்க.
அந்த பகை உணர்வோட பாக்குறாங்க. நம்மலாம் இந்தியர்கள் ஒரு நாட்டுக்குள்ள இருக்கிறோம். தமிழை இப்ப கன்னடம் எப்படியோ அது போல பிற மொழிகளை மதிக்கணுன்றத வந்து அந்த ஒரு அறிவு இல்லாம செயல்படுறாங்க. குறிப்பா எல்லா அமைப்புகளும் கிடையாது, ஒரு சில காண அமைப்புகள் தான். நிறைய காண அமைப்புகள் நமக்கு ஆதரவா இருக்காங்க, அவங்களாம் புரிதலோட இருக்காங்க. இங்க அதே மாதிரி பள்ளியிலும் சரி, நிறுவனங்களும் சரி, நிறைய தமிழ் மாணவர்களும் காண மாணவர்களும் ஒற்றுமையா நண்பர்களா இருக்காங்க. நாங்கெல்லாம் பணிபுரிய இடத்துல பாத்தீங்கன்னாக்கா நிறைய காண நண்பர்களும் இருக்காங்க. நாங்கெல்லாம் நிறைய ஒற்றுமையா செயல்பட்டு கொண்டிருக்கோம், நிறைய நட்பா இருக்கும். ஆனா ஒரு சில காண அமைப்புகள் வந்து அவங்களுடைய விளம்பரத்துக்காக இது போன்ற ஒரு தீவிரவாத செயல ஈடுபடுறாங்க. இப்போ காவிரி நதிநீர் பிரச்சனை வரும்போது இப்போ கூட தண்ணி தரக்கூடாதுங்கிற மாதிரி காவிரியில கர்நாடகாவில் வந்து முழு அடைப்புன்னு ஒண்ணு இருந்துச்சு. ஆனா இப்ப தமிழ்நாட்டை பொறுத்தவரையும் பாத்தீங்கன்னா திருச்சி, தஞ்சாவூர் போன்ற டெல்டா பகுதியில வந்து காவிரி நீர் வராம விவசாயமே போயிடுச்சு. இப்படி இருக்கும்போது கன்னட அமைப்புகள் இந்த இந்த மொழிக்காக இருக்கும்போது அதே மாதிரி காவிரி நதிநீர் தரக்கூடாதுங்கிற மாதிரி ஒற்றுமையோட செயல்படுறாங்கல்ல, அது வந்து தீவிரமா செயல்படுறாங்க. அந்த செயல்பாடு எப்படி இருக்கு அந்த கர்நாடகா? அது வந்து ஒரு பாராட்டுக்குரிய விஷயம் தான் சொல்ல முடியும். ஏன்னாக்கா தமிழ்நாட்டுல வந்து திமுக, அதிமுக, காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள், தேமுதிக, மறுமலர்ச்சி இந்த மாதிரி பல கட்சிகள் இருக்குது இல்லைங்களா? ஆனா அத்தனை கட்சிகளும் வந்து ஒருவர் ஒரு கருத்து சொன்னாக்கா மற்றவர் ஏத்துக்கிறது இல்ல, இவர் சொன்னா அவர் அந்த கருத்து ஏத்துக்கு, அப்படிதான் செயல்பட்டு கொண்டிருக்காங்க. ஆளுங்கட்சி சொன்னா எதிர்கட்சி ஏத்துக்கிறது கிடையாது, எதிர்கட்சி சொன்னா ஆளுங்கட்சி ஏத்துக்கிறது கிடையாது. கன்னட மண்ணின் வளத்திற்காகவும் இந்த மக்களின் நலத்திற்காகவும் கர்நாடகத்துல பாத்தீங்கன்னாக்கா இந்த மண்ணின் வளத்துக்காகவும் மக்களின் நலத்திற்காகவும் இங்க வந்துட்டு அனைத்து கட்சிகளும் காங்கிரஸ் ஆகட்டும், பிஜேபி ஆகட்டும், ஜேடிஎஸ் ஆகட்டும் எல்லாம் ஒன்றுபட்டு குரல் கொடுக்குறாங்க. எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இப்ப தமிழ்நாடு தண்ணி விட முடியாதுன்னு சொன்னாக்கா அதனால எல்லாம் ஒன்றுபட்டு தான் நிக்கிறாங்க, மாற்று கருத்து பேச கிடையாது. ஏன்னா இவங்க வந்து கர்நாடக மக்களின் நலத்துல அக்கறை காட்டுறாங்க. தமிழ்நாட்டுல இந்த நிலை கிடையாது. இதை வந்து இந்த ஒற்றுமையை நாங்க பாராட்டுறோம். கட்சி வேறுபாடின்றி கன்னடர்களா வாழ்றாங்க. அங்க இருக்கக்கூடிய தமிழர்களுக்கான பாதுகாப்பு இருக்கு, அங்க இருக்கக்கூடிய தமிழர்களுக்கான மொழி உரிமை இருக்கு. கர்நாடகாவில் இருக்கக்கூடிய தமிழர்களுக்கான பாதுகாப்பு, கர்நாடகாவில் வாழக்கூடிய தமிழர்களுக்கான தமிழ் மொழி பாதுகாப்பு உரிமை இருக்குல்ல, அதற்காக உங்களை போன்ற தமிழ் அமைப்புகள் என்னென்ன மாதிரி செயல்பாடுகளை தொடர்ந்து ஈடுபட்டு வரீங்க? ஆமா, தொடர்ச்சியா நம்ம மொழி சிறுபான்மைகளுக்கு என்ன உரிமை கொடுத்திருக்காங்களோ அதை மீறி தமிழ்ல பெயர் பலகை இருந்தாலோ, சாலைகள்ல தமிழ் பேசினாலோ, இல்ல ஏதாவது தமிழர்களை மிரட்டுவதோ, பேருந்துகள்ல தமிழ் பத்திரிகை படிச்சு போனோம் அவங்கள அடிக்கிறதோ, இப்படி தொடர்ச்சியா ஒரு சில அமைப்புகள் இந்த குற்றச்சாட்டில் ஈடுபட்டு இருந்தாங்க. அப்படிப்பட்டவங்க நம்ம சட்ட ரீதியா நடவடிக்கை எடுக்கிறதோ, வழக்கு தொடுக்கிறதோ, தொடர்ச்சியா அந்த மாதிரி வேலைகள் நான் பண்ணிட்டு தான் இருக்கும். அதே போல சமீப காலங்கள்ல பாத்தீங்கன்னாக்கா சர்ச்சுகள் வந்து தமிழ்ல பேசக்கூடாது, தமிழ்ல வந்து வழிபாடு செய்யக்கூடாது, கோவில்ல தமிழ் பாடல்கள் ஒழிக்க கூடாது, தமிழ் அர்ச்சனை செய்யக்கூடாது, இப்படியா தொடர்ச்சியா சில அமைப்புகள் வந்து வன்முறை ஈடுபட்டு இருந்தாங்க. இவங்க அதிகாரம் கடிதங்களை கொடுத்தாங்க, சர்ச் ஃபாதர்கள் மெட்டல் விட்டாங்க, தமிழ்ல வந்து நீங்க எதுவும் பிரேயர் செய்யக்கூடாது. இதெல்லாம் நாங்க வந்து அந்த கன்னட அமைப்புகள் வந்து மிரட்டினாங்க. நாங்க வந்து சட்ட ரீதியா வந்து புகார் கொடுத்து நடவடிக்கை எடுக்க பல வகையில முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கும். ஆனா இங்க இருக்கிற காவல்துறை வந்து அதை ரெண்டு பேரும் கூட்டு சமரசம் பண்ணதான் பாக்குறாங்க தவிர சட்ட ரீதியா நடவடிக்கை எடுக்கல. இதுக்கு தமிழக அரசு நிறைய சப்போர்ட் பண்ணணும். குறிப்பா தமிழ்நாட்டை பொறுத்தவரையும் பார்த்தோம்னா பிற மொழியினர் மீதான ஒரு பேச்சோ அல்லது ஒரு செயல்பாடோ வந்து மிக தீவிரமா கண்டிச்சு அதுக்கு நடவடிக்கை எடுப்பாங்க. கர்நாடகாவில் அரசு இருக்கக்கூடிய அரசுகள், காவல்துறைகள் இந்த மாதிரி நடவடிக்கை ஈடுபடுறது இல்லையா? இல்ல, அது ஒரு கண்துடைப்பு நாடகம் தான். கூட சமீபத்தை பாத்தீங்கன்னா நாராயணகவுடா வந்துட்டு நிறைய கடைகள் அடித்து ஒடுகிறது, தமிழர்கள் ரொம்ப குறிப்பா தமிழர்களை தவிர்த்து தமிழர்கள் எல்லாருமே வந்து பிற மொழியினர் வந்து ரொம்ப ரொம்ப கேவலமா கடன் தெரிஞ்சாங்க இல்லங்க வந்து கர்நாடகத்துக்கு மூட்டை கட்டி கொண்டு வெளியே கிளம்பு அப்படிலாம் ரொம்ப கீழ்த்தரமா பேசிட்டு இருக்காங்க. ஆனா இதெல்லாம் வந்து காவல்துறை இருக்குதான் பேசுறாங்க. காவல்துறை வேடிக்கை பார்த்து கை கட்டி கொண்டு தான் இருக்குது. இது கர்நாடக அரசும் பார்த்து கொண்டுதான் இருக்குது. மத்திய அரசு தான் பார்த்து நடவடிக்கை எடுக்கணும். ஏன்னா ஒரு காவல்துறை இருக்குது, நீதிமன்றம் இருக்குது, கர்நாடக மாநில அரசு இருக்கு. இவங்க சட்டத்தை கையில் எடுக்கணும். இவங்களை தவிர்த்து இங்க கன்னட அமைப்புகளோ சாதாரண அந்த அமைப்புல இருக்கிற ஒருத்தோட மஞ்சா சிகப்பு துண்டை போட்டுக்கொண்டு எல்லாம் மிரட்டுறது, அடிக்கிறது, இந்த மாதிரி வேலை ஈடுபடுறாங்க. குறிப்பா பாத்தீங்கன்னா இங்க பெங்களூர் தமிழ்ச்சங்க கூட குரல் கொடுத்துருக்கணும், அவங்களும் குரல் கொடுக்கல. இங்க கர்நாடக தமிழ் பாதுகாப்பு இயக்கம் நம்ம தான் வந்து நேரடியா வந்து இந்திய அரசியல் சட்டத்தை மதிச்சு நம்ம வந்து தைரியமா குரல் கொடுக்குறோம். ஏன்னா நம்ம வந்து கன்னடத்தை எந்த அளவுக்கு தமிழ் எந்த அளவுக்கு மதிக்கிறோமோ கன்னடத்தையும் மதிக்கிறோம். நாங்க நாங்க வந்து கர்நாடகத்துல வாழ்ந்தா கூட கன்னடம் வந்து தமிழ் எப்படி தாய்மொழியோ கன்னடம் இரண்டாவது தாயை நாங்க மதிக்கிறோம். நாங்க வந்து கர்நாடக மண்ணை சேர்ந்தவர்கள், நாங்களும் இந்த மண்ணின் பூர்வகுடிகள் தான். ஆனா எங்களுக்கு முழு உரிமை இருக்குது. பெங்களூர்ல பாத்தீங்கன்னாக்கா கன்னடர்களை விட நாங்க தான் வந்து நம்ம தமிழர்கள் தான் வந்து இங்க முதல்ல குடியேறி வாழ்ந்தவங்க. கர்நாடகத்துல பெங்களூர்ல 1000 ஆண்டுகள் பழமையான ராஜராஜ சோழன் கட்டிய கோயில் இருக்குது. அதே மாதிரி வந்து நீங்க மைசூர் மாகாணமா இருக்கும்பொழுது பெங்களூர் தண்டு பகுதி பார்த்தா நீங்க இவங்க கட்டுப்பாடு தான் இருந்தது, ஆங்கிலேய கட்டுப்பாடு தான் இருந்தது. அப்போ தமிழர்கள் பெரும்பான்மையா அவங்க வேலைக்கு ஆட்களை எடுத்து நிறைய தொழிற்சாலைகளுக்கு வேலை கொடுத்தாங்க. தமிழர்கள் வந்து நிறைய வேலை செஞ்சாங்க. இந்த பெங்களூர் வளர்ச்சிக்கு தமிழர்கள் கன்னடர்களை விட 90% அரும்பாடுபட்டு இருக்காங்க. அதனால நமக்கு வந்து முழு உரிமை இருக்கு, தமிழ்ல பேசலாம். ஒரு காலகட்டத்தை பாத்தீங்கன்னாக்கா வாக்காளர் பட்டியலாம் தமிழ்லயே இருந்தது. தனியார் துறைகள்ல தமிழர்கள் வேலை பார்க்கணும், அரசு துறைகள்ல இடஒதுக்கீடு, அதாவது பிற மொழியினருக்கான இடஒதுக்கீடு கர்நாடகாவில் எப்படி இருக்கு? அதற்கான உரிமை இல்லைன்னா உரிமை கோரி போராட்டம் பண்ணு, இடஒதுக்கீடு வேலை வாய்ப்பு அரசு துறைகள்ல எப்படி இருக்கு
தமிழர்கள்? இடஒதுக்கீடு இருக்குது. ஆனா அந்த இடஒதுக்கீடு பாத்தீங்கன்னாக்கா, நீங்க தாய்மொழி நீங்க படிக்கும் போதே வந்து கர்நாடகத்துல பிறந்து வளர்ந்து சில இருக்கு. இங்க ஒரு 12 வருஷம் மேல இருக்கணும், இந்த ஊரை சேர்ந்த மண்ணின் மந்திராகன்ற மாதிரி இருக்கு. ஆனா தமிழர்கள் கூட இங்க வந்து பிறந்து வளர்ந்து கன்னட மீடியம் படிச்சு நீங்க அரசு வேலைக்கு போனா கூட அங்க தாய்மொழி அப்படின்னு வரும்போது தமிழ் இருக்கு. தமிழுக்கு வந்து பாத்தீங்கன்னா அங்கேயே உங்களை வடிகட்டிடுறாங்க. ஏதோ காரணம் சொல்லி உங்களை வந்து, அதாவது ஒரு 60, 70, 80, 90 காலகட்டங்கள் வரைக்கும் தமிழர்கள் வந்து அரசு பள்ளி நிறைய இருந்தாங்க. 90 பிறகு பாத்தீங்கன்னா 91 பிறகு பாத்தீங்கன்னாக்கா தமிழர்கள் வந்து இங்க கர்நாடக அரசு பள்ளியில குறைஞ்ச அளவு தான் இருக்காங்க, குறைந்த அளவு இருக்காங்க. அங்க தாய்மொழி தமிழ் வரும்போது அவங்களை வந்து வடிகட்டிடுறாங்க. இப்போ மாநகராட்சி அறிவிப்புக்கு பிறகு அந்த 60% கன்னட மொழி இருக்கணும்னு சொல்றது வந்து அது மாநகராட்சியும் அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டியது. ஆனா குறிப்பா வந்து மற்ற அமைப்புகள் இந்த மாதிரி எடுக்கும் போது தவறான செயல்களை ஈடுபடுறாங்க. அடிக்கிறது, உடைக்கிறது, குறிப்பா தமிழர்களை மற்ற மொழியினரும் தாக்குதல் ஈடுபடுறாங்க. நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க கர்நாடக அரசுக்கும் அந்த மாநகராட்சி நிர்வாகத்துக்கும்? இந்த மாதிரி தடுக்கணும், இந்த மாதிரி அடிச்சா தடுக்கணும்னு நீங்க என்ன மாதிரி கோரிக்கை வைக்கிறீங்க அரசுக்கு? கர்நாடக அரசுக்கு இப்போ இங்க பாத்தீங்கன்னா, முதல்ல நான் கோரிக்கை மட்டும் சொல்றேன். இங்க கர்நாடகத்துல ஒரு மலையாளிகள் பாதிக்கப்பட்டா கேரளா இருந்து குரல் வருது. கேரள அமைப்புகள் குரல் கொடுத்து நம்ம கர்நாடகத்துல. அதற்கு முன்பே கேரள அரசாங்கம் குரல் கொடுத்து அந்த சம்பந்தப்பட்ட துறை அதிகாரி சந்திச்சு உடனே நடவடிக்கை எடுக்கிறாங்க. மலையாளிக்கும் சில சட்டமன்ற உறுப்பினர்கள் 2-3 பேர் இருக்காங்க கர்நாடக. அதே போல பாத்தீங்கன்னாக்கா மார்வாடிகளோ குஜராத்தியர்களோ வட இந்தியர்கள் யார் பாதிக்கப்பட்டாலும் சம்பந்தப்பட்ட வட இந்தியாவில இருந்து அவங்க அங்க இருக்கிற மந்திரிகளோ கட்சியினரோ இங்க உடனே வந்து துறை சம்பந்தப்பட்ட தொடர்பு கொண்டு காவல்துறையினருக்கு அழுத்தம் கொடுத்து அவங்க பாதுகாப்பை பலப்படுத்துறாங்க, உறுதிப்படுத்துறாங்க, சட்ட ரீதியா நடவடிக்கை எடுக்கிறாங்க. கூட பாத்தீங்கன்னா மால் ஆஃப் ஏசியா அப்படின்னு சொல்லிட்டு ஏசியாவிலேயே ஒரு மிகப்பெரிய வணிக வளாகம் பெங்களூர் தொடங்கி இருக்காங்க. அந்த மால்ல போய் மிரட்டி இருக்காங்க, மால்ல வேலை செய்யற ஊழியர்களை மிரட்டி இருக்காங்க கணமைப்புகள். அவங்க உடனே என்ன பண்ணிருக்காங்க, கமிஷனர் புகார் கொடுத்திருக்காங்க, ஒரு டெல்லியில வந்து புகார் கொடுத்திருக்காங்க. இந்த மாதிரி செய்யறாங்க. ஆனா தமிழர்களுக்கு வந்து அப்படி ஒரு எதிர்ப்பு வரும்பொழுது, தமிழர்களை மிரட்டும் போதோ தாக்குதல் பண்ணும் போதோ தமிழ்நாட்டுல இருந்து வெறும் வெற்று அறிக்கை மட்டும்தான் வருது. தமிழக அரசோ தமிழக சட்டமன்ற உறுப்பினர்களோ அங்க இருக்கிற மந்திரிகளோ இங்க தமிழர்களுக்கு ஆதரவா எங்களுக்கு குரல் கொடுக்கறது கிடையாது. அங்க வந்து கர்நாடகத்துல தமிழர்கள் வந்து அரசியல் அனாதைகளா தான் இருக்கும். இங்கேயும் பாத்தீங்கன்னாக்கா தமிழ் அமைப்புகள் 2-3 அமைப்பு தான் இருக்காங்க. அந்த திராவிட சித்தாந்தத்துல ஊறி இருக்கிறதால அவங்களும் வந்து ஒரு பெயரளவுக்கு நாடகம் தான் போடுறாங்க. யாரும் வந்து நம்மளை போன்ற நேரடியா வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறது கிடையாது, எதிர்த்து கேள்வி கேட்கறது கிடையாது. நாங்க என்ன அரசுக்கு கோரிக்கை வைக்கிறோம்னாக்கா, கர்நாடகத்துல வாழ்ற தமிழர்கள் நாங்களும் வந்து இந்தியர்கள் தான். இந்த மண்ணின் இது வரைக்கும் எப்பயுமே வந்து நாங்க கன்னடர்களையோ இந்த மண்ணையோ மக்களையோ இழிவுபடுத்தி பேசுறது கிடையாது. வரலாற்று எல்லாருக்குமே தெரியும். தமிழர்கள் நாங்க வந்து கன்னடத்தை போற்றி நடக்கிறோம். தமிழை எந்த அளவுக்கு மதிக்கிறோமோ கன்னடத்தையும் அதே அளவுக்கு சரிசமமா என் தாய்க்கு இணையா கன்னட தாயை நாங்க மதிக்கிறோம், போடுறோம். கன்னட தமிழ் ஒற்றுமை மாடு பல நிகழ்வு நடத்தி இருக்கோம். இது பல கன்னட அமைப்புகள் தெரியும், வாட்டாள் நாகராஜுக்கு தெரியும் நாங்க யார் என்னன்றது. அதனால தமிழர்கள் மீது வந்து மிகுந்த மரியாதை எல்லாருக்குமே இருக்கு. ஒரு சில அமைப்புகள் வந்து பணத்திற்காகவும் பதவிக்காகவும் அவங்களுடைய இருப்பை காட்டிக் கொள்வதற்காகவும் தேர்தல் சமயங்கள்லயும் சரி தாக்குதல் ஆயுதத்தை கையில் எடுக்கிறாங்க. பல கனவு தெரியும். தமிழர்கள் வந்து இந்த மண்ணின் மக்களோட இணைஞ்சுதான் பயணிக்கிறாங்க. இங்க வந்து எல்லா பெங்களூர் வளர்ச்சிக்கு, கர்நாடகத்துல பல பகுதிகள் வளர்ச்சிக்கு தமிழர்கள் அரும்பாடு பட்டு வராங்கன்னு எல்லாரும் தெரியும். தமிழர்கள் வந்து யாரையும் பிரிச்சு பேசுறது கிடையாது, இழிவுபடுத்தி பேசுறது கிடையாது. என்ன ஒரு சிக்கல்னா தமிழர்கள் வந்து எங்க போனாலும் தமிழர்கள் என்ற அடையாளத்தை மாத்தது கிடையாது. நாங்க கர்நாடகத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும், கர்நாடகம் தான் என்னுடைய மண்ணாக இருந்தாலும் நாங்க தாய்மொழி தமிழ் அப்படின்ற உறுதியா இருக்கும். அது பிற மொழியை மாதிரி நாங்க மாத்திக்கிறது கிடையாது. அதனாலதான் தமிழர்கள் தாக்கப்படுவதற்கும் எங்க மீது பொறாமை கொண்டு பல இடத்துல வந்து எங்களை ஒதுக்குறதுக்கு அதுதான் காரணம். அந்த அரசுக்கு என்ன கோரிக்கைனாக்கா, இங்க வந்து கர்நாடக மண்ணுக்கோ மக்களுக்கோ அரசு இதுக்கோ யார் எதிராக செயல்பட்டாலும் அவங்க மேல வந்து நீங்க நடவடிக்கை எடுங்க. ஆனா இங்க ஒரு சில அமைப்புகள் அவங்க வந்து சட்டத்தை கையில் எடுக்கிறது, அடிக்கிறது, உதைக்கிறது இதெல்லாம் அரசாங்கம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்குது. இது வந்து ஒரு ஜனநாயக நாடு தான் நாங்க நினைக்கிறோம். சர்வாதிகார போக்குல போயிட்டு இருக்கு. சித்தராமையா கூட முதல்வர் சித்தராமையா பேசினாரு, துணை முதல்வர் டி கே சிவகுமார் பேசினாரு. அங்க வந்து கன்னடம் 60% இருக்கணும்னு சொல்லிட்டு நீங்க மட்டும் இல்ல கன்னடங்களோடு கைகோர்த்து நாங்களும் போராட தயாராக இருக்கும். அனைத்து கடைகள்ல பெயர் பலகை 60% இருக்கணும். ஆனா இங்க 60% பெயர் பலகை இருந்தா கூட பிற மொழியில எழுதும் போது அந்த மொழி மீது ஒரு வன்மம் கொண்டு அடிக்கிறது, உதைக்கிறது, தார் பூசுறது இந்த மாதிரி கீழ்த்தரமான செயலில் ஈடுபடுறாங்க. ஒரு வரையறை இருக்கு கர்நாடகத்துல, கன்னடா டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி போட்டு ஒரு வரைமுறை சொல்லி இருக்குது. அந்த வரைமுறையை ஃபாலோ பண்ணும். அது யாரும் ஃபாலோ பண்ணது கிடையாது. அந்த சட்டம் என்ன சொல்றது தெரியுது கிடையாது. பிற மொழியை பேசினாலோ பிற மொழியில இருந்து எழுத்துக்கள் இருந்தாலும் அது எல்லா இடத்துலயும் அழிக்கிறது. பெயர் பலகைகள் தான். அதாவது வணிக வாரங்களுக்குள்ள வந்து அவங்க விருப்பப்பட்ட மொழியை போடலாம், பாடல்களை போட்டு கேட்கலாம். தமிழ்ல ஏன் போட்ட, இந்தியில ஏன் போட்ட, அடிக்கிறது உதைக்கிறதுலாம் வந்து சட்டத்துக்கு புறம்பானது. மத்திய அரசு வேடிக்கை பார்த்துட்டு தான் இருக்குது. மத்திய அரசு உடனே இது நடவடிக்கை எடுக்கும். நாங்க கர்நாடக தமிழ் பாதுகாப்பு இயக்கம் சார்பாக கோரிக்கை வைக்கிறோம். மாண்புமிகு மதிப்புக்குரிய சித்தராமையா அவர்கள் நல்ல முதல்வர். அவர் என்னன்னாக்கா, இங்க வன்முறையில் ஈடுபடுறவங்களை பார்த்து வேடிக்கை பார்த்து இருக்க கூடாது. சட்ட ரீதியா நடவடிக்கை எடுத்து அவங்கள வந்து சட்ட ரீதியா தண்டிக்கணும். நிறைய கணவர்கள் வந்து நமக்கு ஆதரவா இருக்காங்க. பல கன்னடர்களே வந்து இவங்க செய்யற அரசியலை விரும்புறது கிடையாது. சட்டத்துக்கு புறம்பு அரசியல் போறாங்க, அவங்க மேல நடவடிக்கை சொல்லிட்டு அங்க கோரிக்கை வைக்கிறோம். சமீபத்துல திருப்பூர்ல ஒரு சம்பவம் நடந்துச்சு. பீகாரிகள் வந்து தாக்கப்படுறாங்கிற மாதிரி செய்தி வட இந்தியா முழுக்க வந்து பெரிய அளவுல பேசப்பட்டுச்சு.
ஆனா தாக்கப்பட்டாங்களா தாக்கப்படலையாங்க. அதற்காக பீகார்ல இருக்கக்கூடிய அரசு அந்த முதலமைச்சரோ அமைச்சர்களோ பேசுனாங்க. இங்க வந்து ஒரு குழுவே அனுப்பி அதுல வந்து என்னென்ன ஆய்வு பண்ண தமிழக முதலமைச்சரே வந்து அந்த திருப்பூர்லயும் மற்ற இடங்கள்லயும் உங்களுக்கு பாதுகாப்பு இருக்கான்னு நேரடியா போய் விசிட் பண்ணாரு. நீங்க சொல்றீங்க கர்நாடகாவிலையும் மற்ற மாநிலங்களையும் பாதிக்கப்படும் போது தமிழ்நாட்டில இருந்து குரல் வரலன்னு சொல்றீங்க. அரசை தாண்டி மற்ற கட்சிகள் இருக்குல்ல, இப்போ நாம் தமிழர் கட்சி, பாட்டாளி மக்கள் கட்சி, விடுதலை சிறுத்தைகள் கட்சி, தமிழ் தேசிய பேரிக்கு மற்ற தமிழ்நாட்டோட இருக்கக்கூடிய அமைப்புகள் வந்து என்ன மாதிரியான ஒரு நகர்வு எடுக்கணும் அப்படின்னு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? மற்ற கட்சிகளுக்கு அரசை தாண்டி மற்ற கட்சிகள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கட்சிகள் நீங்க என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? கர்நாடகத்தில் வந்து தமிழர்கள் வந்து தாக்கப்படும் பொழுதோ தமிழ் பெயர் பலகை அடிக்கிறது, தமிழ் வழிபாட்டு மறுக்கப்படுறது, இதெல்லாம் வந்து மொழி சிறுபான்மைக்கு எதிரான செயல். இதெல்லாம் அதே மாதிரி இந்திய அரசியல் சட்டத்துக்கு எதிரானது. அப்படி இருக்கும்போது வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற தமிழ் தேசிய அமைப்புகள், தமிழ் தேசிய கட்சிகள் இவங்க எல்லாம் ஒன்று சேர்ந்து என்ன செய்யணும்னாக்கா, உச்ச நீதிமன்றத்தை வழக்கு தொடுக்கலாம். வழக்கு தொடுத்து எங்களுக்கு பாதுகாப்பு அரணா நிக்கலாம். இதுவே பார்த்தீங்கன்னா நாம் தமிழர், அதே மாதிரி தமிழ் தேசிய கட்சிகள்லாம் இருக்கு. ஓரளவுக்கு தமிழர்களுக்கு உடனே பிரச்சனை குரல் கொடுக்குறாங்க. நிறைய தமிழ் அமைப்புகள்லாம் குரல் கொடுத்துட்டு இருக்காங்க. இது ஒரு எங்களுக்கு ஒரு நம்பிக்கையா இருக்கு. ஆனால் ஆட்சி அதிகாரத்துல யாரு இருக்குன்னு பாத்தீங்கன்னாக்கா திமுக, அதிமுக இவங்க தான் இருக்காங்க. இவங்க வந்து ஒரு பெயரளவுக்கு அறிக்கை விடுறாங்களே தவிர தமிழர்களின் பாதுகாப்புல எந்தவித பாதுகாப்பு பத்தி அந்த நடவடிக்கை எடுக்கிறது கிடையாது. திருப்பூர்ல காட்டின அக்கறையை வந்து கர்நாடக தமிழ் மீது காட்டுறது கிடையாது. தொடர்ச்சியா நடைபெற்று கொண்டு தான் இருக்குது. எனக்கு தமிழக அரசு வந்து ஒரு வாய்ப்பு கொடுத்தால் இங்க நடக்கிற ஆவணங்களை எல்லாம் உங்களுக்கு நிறைய கொடுப்பேன். நான் ஆவணங்கள் கொடுப்பேன். தொடர்ச்சியா நிகழ்வு நடந்துட்டு தான் இருக்கு. இதை வைத்து நீங்க வந்து புகார் தமிழக அரசே வந்து கர்நாடக அரசு பேசணும். மாண்புமிகு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் உங்க கூட்டணிய, அதாவது நீங்க காங்கிரஸ், அவங்க திமுக, அவங்க காங்கிரஸ் கூட்டணி தான். அதாவது நீங்க தமிழக முதல்வர் திமுக, தமிழக ஸ்டாலின் அவர்கள் திமுக கூட்டணி, திமுக காங்கிரஸ் கூட்டணி தான் இருக்கீங்க. நீங்க முதல்வர் சித்தராமையிட்ட பேசலாம், டி.கே. சிவகுமார்கிட்ட பேசலாம், பேசி தமிழக பாதுகாப்பு உறுதிப்படுத்தலாம். ஆனா இவங்க தொடர்பா பேசினே கிடையாது. இனிமே இந்த கூட்டணி தொடர்பாகவும் அந்த காவிரி நேரத்தை ஒரு அரசியலுக்காக ஒரு பேசுறாங்க தவிர மற்றபடி தமிழ் பாதுகாப்பு உறுதிப்படுத்தி ஒரு பேசவே கிடையாது. தமிழ்நாட்டுல திராவிட கட்சிகள் காலங்காலமா இந்த வேலை செஞ்சுட்டு வராங்க. இதுக்கு தமிழக திராவிட கட்சிகள் மீது எங்களுக்கு வந்து நம்பிக்கை கிடையாது. தமிழ்நாட்டுல ஒரு ஆட்சி மாற்றம், மண்ணின் மைந்தர்கள் தமிழ் மீதும் தமிழர்கள் மீதும் அக்கறை கொண்ட ஒரு நல்ல ஆட்சியாளர்கள் வந்தா மட்டும்தான் எங்களுக்கு தீர்வு கிடைக்கும். இது வரைக்கும் நாங்க தமிழ்நாட்டு அரசை நாங்க நம்புறது கிடையாது. எங்களுக்கான பாதுகாப்பை முடிஞ்ச அளவுக்கு இந்திய அரசியல் சட்டத்தை பயன்படுத்தி நாங்களே பார்த்துப்போம். கர்நாடகாவில் இருக்கக்கூடிய தமிழர்களோட உரிமைகள், அவர்களுடைய பாதுகாப்பு இல்லைங்கிறது ஏதோ ஒரு சம்பவம் நடந்தாலும் அதை வந்து தமிழர்கள்ட்ட கொண்டு போய் சேர்க்க வேண்டிய பணி வந்து நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதோட தொடர்ச்சியா வந்து இப்போ நீங்க உங்களோட கருத்தை வந்து இப்போ பதிவு பண்ணியிருக்கோம். இதை வந்து கொண்டு போய் தமிழ்நாடு அரசுகிட்டையும் தமிழர்கள்ட்டையும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கட்சிகள்கிட்டையும் கொண்டு போய் சேர்க்கிறோம். இவ்வளவு நேரம் உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு பதிவு செய்து ஒரு கூடுதல் தகவல். இப்போ சமீபத்துல தமிழ்நாட்டுல திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி போன்ற பகுதிகளில் வந்து அதிகமா வெள்ளம் பாதிப்பு ஏற்பட்டது. அப்போ பாத்தீங்கன்னாக்கா திருச்செந்தூருக்கு கர்நாடகத்துல இருந்து கர்நாடகா மாநிலம் சிவகங்கை மாவட்டத்துல இருந்து சுற்றுலா வந்திருக்காங்க. அது ஆன்மீக பயணமா வந்திருக்காங்க. வந்தவங்கல பாத்தீங்கன்னா பெண்கள், குழந்தைகள் எல்லாமே இருக்காங்க. அவங்க வந்தவங்க வந்து சுற்றுலா வந்தவங்க தூத்துக்குடி அருகே வந்துட்டு ஒரு இதுல மாட்டிக்கொண்டாங்க, வெள்ளத்தை சிக்கி கொண்டாங்க. வெள்ளத்துல சிக்கி கொண்டவங்களை வந்துட்டு அங்க இருக்கிற தமிழர்கள் வந்து பாதுகாப்பா மீட்டு அவங்களை வந்து அனுப்பிச்சு வச்சிருக்காங்க. இதை வந்து நாங்க ரொம்ப பெருமையா பாக்குறோம். ஏன்னா தமிழர்களும் கன்னடர்களும் ஒற்றுமையா தான் இருக்காங்க. மக்கள் வந்து ஒருவருக்கு ஒற்றுமையா தான் இருக்காங்க. ஆனா ஒரு சில அமைப்புகள் தான் அந்த சதி வேலையை ஈடுபடுறாங்க. தகவல் சொல்லிக்க விரும்புறாங்க. தூத்துக்குடியில அவங்க அந்த இங்க கர்நாடகத்தை சேர்ந்தவர்களை மீட்டு அனுப்பிய அந்த மக்களுக்கு நாங்க நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். இவ்வளவு நேரம் உங்களுடைய கருத்துக்களை தெரிவித்ததுக்கு மிக்க நன்றி. நன்றிங்க.